அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில ரிஷபம் ராசிக்கு 2026 ஜனவரி மாத ராசி பலனை பொது பலனாக பார்க்கலாம். இது ஒரு கைடன்ஸா எடுத்துங்க. ஜனவரி மாதத்தை பொறுத்தவரையிலும் ஸ்டார்டிங் ட்ரபிள், எண்டு ஸ்மூத்தா போகும். அதாவது தொடக்கமும் முடிவும் வேறு. தொடக்கம் கொஞ்சம் ட்ரபிளா கூட இருக்கலாம். ஸ்டார்டிங்லயே நீங்க நினைச்சது நடக்காம கொஞ்சம் தடைகளாக, அல்லது ஹெல்த்ல கொஞ்சம் ரிலேட்டட் பிரச்சனை, மனக்குழப்பம், யாராவது உங்களை டென்ஷன் படுத்தலாம். இந்த முதல் வாரத்துலலாம், அது முதல் 2 நாள், ஜனவரி 1, 2, இன்னைக்கு நேத்துலாம் கொஞ்சம் டென்ஷன் ஆயிருப்பீங்க சில பேரு. சில பேருக்கு எதிர்பார்த்த விஷயம் நடக்கலன்ற ஒரு கவலை. சில பேருக்கு பாத்தீங்கன்னாக்க ஹெல்த் ரிலேட்டடான பிரச்சனைகள். மொத்தத்துல இந்த தொடக்கம் பாத்தீங்கன்னாக்க சரியில்லாம இருந்தாலும் முடிவு சுபமாக இருக்கும். இந்த மாதத்துடைய கிரக நிலைகளை வச்சு நம்ம பார்க்கும்போது, இந்த 4ஆம் அதிபதியாக வரக்கூடிய சூரியன் 8ஆம் பாவகத்தில் இருக்கிறது. முதல் பகுதியில ஒரு 15 நாள் பாத்தீங்கன்னாக்க வீடு வாகனம் வகையில செலவுகள் வரும். வீடு ஆல்ட்ரேஷன் பண்றது, வாகனத்துல ரிப்பேரு, அது செலவு, அல்லது சில பேருக்கு வாகன மாற்றம், சில பேருக்கு வீடு மாற்றத்துக்காக திட்டம் போடுவீங்க. சில பேருக்கு வீடு சம்பந்தமாகவும் ஹெல்த் ரிலேட்டடாகவும் செலவுகள் இருக்கு. தாயார் வகையில செலவுகள் இருக்கு. அதே போல கடனுடைய அழுத்தம் கொஞ்சம் போகும். சில பேருக்கு பழைய கடனை கட்டுறதுக்கு புதிய கடன் வாங்கி கட்டக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். செவ்வாயும் 7ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல ஜனவரி 15ஆம் தேதி வரை இருக்கு. செவ்வாயும் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால திருமண வாழ்க்கையில கூட பாத்தீங்கன்னாக்க நீங்க ஒண்ணு சொன்னா அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறையவே இருக்கும். உங்களுடைய கருத்துக்களை அவ்வளவு சீக்கிரம் ஏத்துக்கொள்ள முடியாத மாதிரி மாதத்தோட தொடக்கத்தில் இருக்கும். கணவன் மனைவி ஒன்னாவே ஒரே வீட்டுல இருக்கீங்கன்னா கூட சில பிரச்சனைகள் இருக்கும். நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு பெருசா எதுவுமே பேசாம அமைதியா இருக்கிறது நல்லது, அல்லது கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது. இந்த மாதத்தோட முதல் பகுதியில பாத்தீங்கன்னாக்க வாழ்க்கை துணை ஒரு வகையிலையும் உங்களுக்கு கொஞ்சம் செலவுகள் ஏற்படும். தாயார் வகையிலையும் செலவுகள் உண்டு. உங்கள் வகையிலுமே செலவு, நிறைய கட்டுக்கடுங்காத செலவு, வரவேற்றினா செலவு பத்தனான்ற மாதிரிதான் இருக்கும். அந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் நிறையவே இருக்கும். செவ்வாய் விரையாதிபதியாகவும் வராரு. 12ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல வர்றது ஒரு வகையில விபரீத ராஜயோகம்ன்ற அடிப்படையில ஒரு சில பேருக்கு தொலைதூர பயணங்கள் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு, அல்லது சில பேருக்கு ஒரு சிறு தூர பயணம், சுற்றுலா, இந்த மாதிரி போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு இந்த முதல் 15 நாள் எந்த திட்டமும் போடாதீங்க. அதாவது முடிவுகள் எடுத்து அதை செயல்படுத்தாதீங்க. முடிவுகள் எடுக்கலாம், ஆனா செயல்படுத்த வேண்டாம். ஏன்னா அடுத்த 15 நாள்ல உங்க முடிவுகள் மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு. இப்ப வேலையில கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, டென்ஷனா இருக்கு, விட்டுடலாம், பேப்பர் போட்டுடலாம்னா வேலையை விடாம இருங்க. முதல் 15 நாள் வேலை தேடக்கூடியவர்களுக்கு முதல் 15 நாள் கொஞ்சம் அலைச்சல், பயணம், டிராவலிங், இந்த மாதிரிதான் நிறைய இருக்கும். உங்க ஹெல்த்தை பாத்துங்க, இன்டர்வியூல அட்டன் பண்ணுங்க, நிறைய எஃபோர்ட் போடலாம், தப்பு கிடையாது. ஆனா ரிசல்ட் எதிர்பார்க்காம எஃபோர்ட் போடுங்க. ஃபர்ஸ்ட் 15 நாள் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நெக்ஸ்ட் 15 நாள்ல உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிரும். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற மாதிரி தை மாசம் பிறந்த உடனே உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிரும். அதே போல சில பேருக்குள்ள கணவன் மனைவி உறவு நிலையில முதல் 15 நாள் தாம்பத்திய சுகம் இல்ல, மகிழ்ச்சி இல்ல, ஏதாவது ஒரு வகையில கருத்து வேறுபாடு இருந்துகிட்டே தான் இருக்கும். நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு பொறுமையா போறதா நல்லது. குறிப்பா வாழ்க்கை துணைவருடைய சகோதர சகோதரிகள், வாழ்க்கை துணைவருடைய தாயார் வகையில உங்களுக்கு சில மனஸ்தாபங்கள் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. 3வது நபரை குடும்பத்தில் என்ட்ரி பண்ண விடாதீங்க. சில 3வது நபர் எதிர்ப்பாளினராக கூட இருப்பாங்க. அவர்களால இந்த காலகட்டத்தில் குடும்பத்துல சில சிக்கல்கள், சில மன வருத்தங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதனால 3rd பர்சனை என்ட்ரிஃபை பண்ண விடாதீங்க. நீங்களும் மற்ற குடும்பத்துக்கு போய் கருத்து சொல்லாதீங்க. அது உங்களுக்கு நல்லது இந்த காலகட்டத்துல. அதே போல சுக்கிரன் ராசியாதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் 8ஆம் இடத்துல, அதாவது 12 நாள், ஜனவரி 12 நாள் ராசியாதிபதி உங்களுக்கு 6ஆம் அதிபதியாகவும் வராரு, 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்ப பாத்தீங்கன்னாக்க எல்லாத்துலயுமே ஒரு நெகட்டிவ் தாட் வரும். 2026 ஜனவரி மாசம் பிறந்துருச்சு, இந்த வருஷம் எப்படி இருக்க போதோன்ற ஒரு பயமும் கவலையும் வரும். ஆனா அதை பத்தி கவலைப்படாதீங்க, பயப்படவும் வேண்டியதில்லை. எதிர்கால பயம் தேவையில்லாது, கடந்த கால கவலை தேவையில்லாது, நிகழ்காலத்துல வாழுங்க. இப்ப சில முடிவுகளை எடுத்து வைக்கலாம், ஆனா அந்த முடிவு மாறக்கூடிய வாய்ப்பும் உண்டு. ஆனா ஃபைனலா ஆக்ஷன்ல இறங்குறது பாத்தீங்கன்னாக்க தை மாசத்துல இருந்து ஆக்ஷன்ல இறங்குங்க. இப்போ கல்யாணத்துக்காகவே வரன் பாக்குறீங்கன்னா கூட
வரன் வர மாதிரி இருக்கும், ஆனா தள்ளி போகும், செட் ஆகாம கொஞ்சம் இழுபறியா இருக்கும் இந்த 15 நாள். வேலையும் அதே மாதிரிதான், உடம்பும் அதே மாதிரிதான். பணம் கொடுக்க வேண்டியவங்கிட்ட நீங்க போய் கேட்கறீங்க, அவங்க இழுத்தடிப்பாங்க. பொங்கல் செலவுலாம் இருக்கு, ஏகப்பட்ட செலவுக்கு இது அப்படின்ட்டு உங்களை இழுத்தடிக்க வாய்ப்பு உண்டு. வீடு வாகனம் வகையில செலவுகள் வரும், பெருசா ஆதாயம் இல்லாம இந்த காலகட்டத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதை வச்சு நம்ம ஃபெடப் ஆகக்கூடாது. நிச்சயமா அது மாற்றங்கள் உண்டு. ஸோ இது முதல் 15 நாள் இந்த மாதிரினா, அடுத்த 15 நாள் ஜனவரி 14ஆம் தேதி 9ஆம் பாவகத்துல சூரியன், ஜனவரி 15ஆம் தேதி செவ்வாய் உச்சம் பெறுது 9ஆம் பாவகத்துல, ஜனவரி 12ஆம் தேதி சுக்கிரன் 9ஆம் பாவகத்துல. இதுல 9ஆம் பாவகத்துல சுக்கிரன் இருக்கிறது நல்லது. அப்ப புதிய நம்பிக்கை பிறக்கும், உடல் நலத்தில் இருந்து வந்த நோய்கள் நீங்கும், முயற்சிகள் வெற்றியாகும், நிறைய முயற்சிகள் செய்வீங்க, திருமணத்திற்கான வரன்கள் வரும். சில பேருக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. வரன் செட் ஆகாம இழுபறியா இருக்கிறவங்களுக்கு செட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தந்தையின் உடல் நலத்துல இப்பவும் பார்த்துக்கணும். 9ஆம் பாவகத்துல சூரியன் இருக்கிறது காரகோ பாவக நாஸ்தி. அந்த வகையில பாத்தீங்கன்னாக்க தந்தையின் உடல்நலத்துல பார்த்துக்கணும். வெளிநாட்டுல இருப்பவர்களுக்கு ஒரு தொலைதூர பயணம் ஏற்படும். நீண்ட தூர பயணத்தின் மூலம் தாயகம் வரலாம், அல்லது பூர்வீக சொத்து, சில வில்லங்கங்கள், சில பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு அந்த சொத்து வகையில இந்த வில்லங்கங்கள் பிரச்சனைகளுக்கு முடிவுகளும் கிடைக்கும். இந்த செவ்வாய் உச்சம் பெற்று 9ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு பொதுவாகவே பாத்தீங்கன்னா சொத்து வித்து அதுல ஆதாயம் அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. பூர்வீக சொத்து விற்கிறதுனால ஆதாயம், அல்லது சில பேருக்கு சொத்தோட மதிப்புக்கு தகுந்த அளவுக்கு பணம் கைக்கு வர்றது, அதனால கடனை அடைக்கிறது, இந்த மாதிரியான நல்ல விஷயங்களும் இருக்கு. செவ்வாய் 9ஆம் பாவகத்தில் இருக்கலாமான்னா கடின உழைப்பு, வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கடினமா உழைக்க வைக்கும். ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அதற்கேற்ற பலன் கிடைக்கும். தந்தையுடன் கருத்து வேறுபாடு வரலாம், அல்லது தந்தைக்கு உடனான தொந்தரவு பாதிப்பு, அல்லது பூர்வீக சொந்தங்கள் அங்காளி பங்காளிகளோட சில கருத்து வேறுபாடுகள் இந்த காலகட்டத்தில் வரலாம். அதாவது நீங்க வெளியூர்ல இருக்கீங்கன்னா கூட பூர்வீகத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அங்க வந்தீங்கன்னா சில சொந்தங்களால சில மன வருத்தங்களும் ஏற்படும். குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்துல உண்டு. குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது ஹாப்பியா தான் போவீங்க, வரும்போது சில சண்டையோட, சில பிரச்சனையோட, அங்காளி பங்காளியோட பிரச்சனையோட வரக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. நிறைய பொறுமையா இருக்கணும். மாதத்தோட பிற்பகுதியில கோபம் டென்ஷனையும் தவிர்த்தணும். முற்பகுதியிலே அதேதான், முற்பகுதியில வாக்குவாதங்கள் செய்யாம இருக்கணும், பிற்பகுதியில கோபம் டென்ஷனை தவிர்த்துட்டு நிறைய எஃபோர்ட் போடணும், ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நிறைய ஆப்போசிட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். சில பேர்லாம் கூட பணிபுரியக்கூடிய பணியாளர்கள் உங்களுக்கு ஆப்போசிட்டா செயல்படுற மாதிரி இருக்கும். அதனால அதை பத்தி கவலைப்படாதீங்க. தொடர்ந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கலனா கூட சற்று ஒதுங்கிருங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த இடத்துல நல்ல பேர் வரும். மேலும் மேலதிகாரிகளுடைய டென்ஷன் கோபத்துக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு முதல் 15 நாள்ல இருக்கு. எதையுமே எதிர்த்து பேசுறாதீங்க, அல்லது அவசரப்பட்டு வார்த்தை விட்டுறாதீங்க, அது ரொம்ப முக்கியமானது. தனியார் பணியில் இருப்பவர்களுக்கு இது ரொம்ப முக்கியம். அரசு பணியில் இருப்பவர்களுக்கும் மேலதிகாரிகளை பகச்சிக்காம இருக்கிறது நல்லது, இல்லைன்னா தேவையற்ற இடமாற்றங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடும். அதே போல பாத்தீங்கன்னாக்க சனி பகவானை பொறுத்தவரையிலும் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி 11ஆம் பாவகத்தில் இருக்கு. இந்த மாசம் 21ஆம் தேதி, ஜனவரி 21ஆம் தேதி உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு வருது. அந்த வகையில உங்களுக்கு வருமானம் எல்லாம் வரும், லாபங்கள் வரும். பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கும் சரி, வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கும் ஊதிய உயர்வு எதிர்பார்க்கிறீங்க அப்படின்னாக்க மாதத்தோட இறுதியில 21ஆம் தேதிக்கு பிறகு ஒரு நல்ல செய்தி வரும். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு ஊதிய உயர்வுக்கான செய்திகள் வரும். அதே போல தனியார் பணியில் இருப்பவர்களுக்கும் ஒரு புதிய வேலை வாய்ப்பு, அல்லது அது இருக்கிற இடத்துலயே ஒரு டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் ஆகி அதன் மூலம் ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. எங்க போனாலும் கடினமா உழைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு, உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் வரும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திங்க. வயதானவர்களாக இருந்தாங்க, பெண்களாக இருந்தாங்க, பிள்ளைகள் தொடர்பான கவலைகள் உங்களுக்கு போகும். அதே போல இந்த 5ஆம் அதிபதியாக வரக்கூடிய புதன் பாத்தீங்கன்னாக்க 8ஆம் இடத்துலதான் மாதம் ஃபுல்லாவே இருக்கு. 2 குடிவனும் புதன் தான். இங்க 8 குடிவன் குரு 2ஆம் இடத்துல இருக்கும். பரிவர்த்தனை, குருவும் புதனும் பரிவர்த்தனை பெற்றிருக்கு. அதனால பிள்ளைகள் வகையில சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பிள்ளைகள் வகையில ஒரு பக்கம் வருத்தம் இருந்தாலும், பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகலைன்னா திருமணத்திற்காக வரன் கல்யாணமே ஆகிறது, அல்லது அவர்கள் சார்பில் சில சுப நிகழ்ச்சிகள் இல்லத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த வகையில பிள்ளைகள் வகையில கொஞ்சம் செலவுகள் ஏற்படும். வருமானம் வந்தாலும் இந்த மாசத்தை பொறுத்தவரை கொஞ்சம் சிக்கனமா இருந்தீங்கன்னா புதிய கடன் வாங்காம இருப்பீங்க. ஏன்னா மாதத்தோட முதல் பகுதியில வரவேற்றுனா செலவு பத்துனான்ற மாதிரி நிறைய செலவாகும். மாதத்தோட பிற்பகுதியில நீங்க எதிர்பார்த்த வருமானம் கொஞ்சம் வரும்.
ஏதாவது கொடுத்து வச்சிருந்தீங்கன்னா கூட மாதத்தோட பிற்பகுதியில தான் அது கைக்கு கிடைக்கும், அல்லது கடனே எதிர்பார்க்கறீங்கன்னா கூட மாதத்தோட பிற்பகுதியில் தான் அது கைக்கு வரும். அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னாக்க கொஞ்சம் கட்டுப்பாடோடு செலவு பண்ணும்போது நல்லது. தேவையில்லாத இஎம்ஐ டிராப்ல போய் மாட்டிக்க வேணாம் எதுலையுமே. இந்த மாதத்தை பொறுத்தவரை வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்கள், இன்சூரன்ஸ், ஆசிரியர் பணி, கன்சல்டேஷன் பண்றவங்க, வக்கீலா இருக்கிறவங்க, வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் வருமானம் நல்லாவே வரும். நிர்வாகம், கம்ப்யூட்டர், உணவு சார்ந்த துறை, அரசு பணியில் இருப்பவங்க, போலீஸ், ராணுவம் இவற்றில் இருப்பவர்கள், இவங்களுக்குமே இந்த மாதத்துல ஒரு சின்ன ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு. அதே போல இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் தொலைதூர பயணம் நிறைய பேருக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. பெரும்பாலும் வெளிநாட்டுல, வெளியூர், வெளிமாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கு சொந்த ஊருக்கு வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும். சொத்துக்கள் வகையில விரயங்கள் ஆகுறது, கொஞ்சம் பணம் கொஞ்சம் செட்டில் பண்ணி சொத்தை வந்து வித்து ஆதாயம் பெறுறது, தந்தை வகையில கொஞ்சம் செலவுகள் ஏற்படுறது, சில பாக்கியங்கள் கைகூடுறதுல சில தாமதங்கள் ஏற்பட்டு பின்னாடி வந்து சக்சஸ் ஆகும். இதுதான் இந்த மாதம். இந்த மாதத்தை பொறுத்தவரை குறிப்பா மிருகசீரிச 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்துல பிறந்தவங்க முதல்ல வந்து ஹெல்த் பாத்துங்க. அதாவது கொஞ்சம் மனக்குழப்பம், டென்ஷன்லாம் இருக்கும். இந்த மனக்குழப்பம், டென்ஷனை விட்டுடுங்க. கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள்லாம் மாதத்தோட முதல் பகுதியிலேயே வந்து போகும். கொஞ்சம் நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போங்க. சில பேர் தனிமையா இருக்கிற மாதிரி லோன்லினஸ் ஃபீல் பண்ணுவீங்க. இந்த தனிமை மாறுமா அப்படின்னா உங்க சுய ஜாதகத்தின் அடிப்படையில தான் அது சொல்ல முடியும். நீங்க ஒரு ஜோதிட அணுகி அதை வந்து தெரிஞ்சுங்க. கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறாங்க, கருத்து வேறுபாடோடு இருக்கு, நாங்க மீண்டும் சேரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுமா அப்படின்னா இந்த மாதத்தோட பிற்பகுதியில அதற்கான முயற்சிகளை தொடங்குங்க. உங்க ஜாதகத்திலையும் சரி, உங்க வாழ்க்கை துணைவருடைய ஜாதகத்திலையும் பொருத்தம் கரெக்டா இருந்து தோஷங்கள்லாம் இல்லைனாக அது ஒரு தற்காலிக பிரிவா தான் இருக்குமோ தவிர நிரந்தர பிரிவா இருக்காது. காலம் கனிந்து வரும்போது மீண்டும் இணைந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதே போல கணவன் மனைவி தோஷம் இருக்குன்னாக்க பிரிந்ததுதான், அவ்வளவுதான். ஒட்டு போட நினைத்தாலும் ஒட்டாது. உடைந்த கண்ணாடியை ஒட்ட வைக்க முடியாது இல்லையா, அது மாதிரிதான். அதே போல இங்க வந்து பாத்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரம் 4 பாதங்கள் இருக்கு. இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே திருமணம் ஆகாம நிறைய காலதாமதம் ஆயிட்டு இருக்கிறது, திருமணத்திற்காக வரன் வந்தாலும் செட் ஆகாம இருக்கிறது போன்றதெல்லாம் இருந்துட்டு இருக்கு இல்லையா. இந்த மாதத்தை பொறுத்தவரை வரன் வரும், செட் ஆகும், திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பும் உண்டு. மறுமணத்திற்காக வரன் பார்க்கக்கூடியவர்களுக்கு மறுமணம் ஆகக்கூடிய வாய்ப்பும் உண்டு. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் பகுதியில கொஞ்சம் மன அழுத்தம், டென்ஷன், உடல்நல தொந்தரவுகள்லாம் வரும். அரசு பணியிலே இருக்கிறீங்கன்னா கூட உடன் பணிபுரியவர்கள் உங்களுக்கு எதிராக செயல்படுற மாதிரி இருக்கும். 3வது நபரின் தலையிட்டால் குடும்ப வாழ்க்கையில சில சச்சரவுகள், பிரச்சனைகள் வரும். அதனால முடிந்த அளவுக்கு அவற்றிலிருந்து தள்ளி இருங்கள். மாதத்தோட பிற்பகுதியில உங்களுக்கு நல்லா இருக்கு. நீங்க நினைச்சு இருக்கிற காரியம் கைகூடும். நீங்க போட்டு வச்சுக்கிற திட்டத்தை செயல்படுத்தலாம். மாதத்தோட பிற்பகுதியில உங்களுக்கு சக்சஸ் உண்டாகும். அதே போல இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் இருக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் கடனுடைய அழுத்தம் ஆரம்பத்தில் ஏற்படும். கடனை கட்டக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அது வந்து பழைய கடன் அடிக்கிறது, புதிய கடன் வாங்குவீங்க. கணவன் மனைவி உறவு நிலையில கருத்து வேறுபாடுகள் வந்து போகும். வாழ்க்கை துணையோர் வகையில செலவுகள் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் உண்டு. உங்களுக்குமே உடல்நல தொந்தரவுகள் வந்து போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கோபம், டென்ஷனை தவிர்த்திடணும். மற்றவங்க கிட்ட பேசும்போது எச்சரிக்கையாக இருக்கணும். சொல்லாத வார்த்தை கூட சொன்னதாக நினைத்து சில பேர் சண்டைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. அதே போல கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பயணங்கள் ஏற்படும், அலைச்சல்கள் இருக்கும். அது வந்து ஆதாயத்தை பெருசா கொடுக்காது. பட் ஆனா சொந்த ஊருக்கு வரக்கூடிய வாய்ப்பு சில பேருக்கு வந்து போகும். அதே போல சொந்த பந்தங்களோடையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துங்க. தந்தையின் உடல்நலத்துல கவனம் செலுத்திங்க, உங்களின் உடல்நலத்துல கவனம் செலுத்திங்க. வேலை தொழில் அமைப்புகளில் பிற்பகுதியிலிருந்து உங்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கும். புதிய வாய்ப்பு தேடக்கூடியவர்களுக்கு, திருமணத்திற்காக வரன் பார்க்கக்கூடியவர்களுக்கு மாதத்தோட இறுதியில வரன் அமையக்கூடிய அமைப்பு உண்டு. சில பேருக்கு வீடு மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. மொத்தத்தில் இந்த மாதம் நன்மையும் தீமையும் கலந்த மாதம் தான். தொடக்கம் வந்து ட்ரபிளா இருந்தாலையும் முடிவு வந்து வெற்றியாகும். இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எதுனாக்க சனிக்கிழமையில பெருமாளை வழிபாடு செய்யுங்க. இந்த பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, அது உங்களுக்கு நன்மையை தரும். துளசி மாலையை அணிவித்து சனிக்கிழமையில் வழிபாடு செய்யுங்க. இந்த மாதத்துல வரக்கூடிய கஷ்டங்கள் நீங்கும், வருமானம் வரும், கையிருப்பு குறையாது, சந்தோஷமா இருப்பீங்க. ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.